ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பட்டர் மசாலா தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளவாக்கில். அதை சேர்த்துட்டு கலர் பிங்கிஷ் ஆனால் மட்டும் போதும். அதுக்கப்புறமா 3 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து 10 பல் பூண்டு, 1/2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 6-7 முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து வேறு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு. சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து மஷ்ரூமை போட்டு லைட்டாக சாட்டை மட்டும் பண்ணிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சாட்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரு, கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் இதை விட்டு சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு சேருங்க, இல்லாட்டி நல்லா திரிக்குது. அதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சர்க்கரை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மஷ்ரூமை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி எடுத்து அதை 2 கையால் க்ரஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you for watching.